பாமன் சாமிகள் வந்து அவருடைய உண்மையான பேர் வந்து அப்பாவு பிள்ளை. அவர் வந்து பாமனில் பிறந்தார். பிறப்பன்னவசில் தவம் இருந்தார். திருவான்மையூரில் அவர் ஜீவ சமாதியானார். அவரை பற்றி எங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு அவ்வளோவா விவரம் தெரியல. அவரை பற்றி எங்கள் தாத்தாட்ட நாங்கள் அவ்வளோவா நான் கேட்டுக்கிறல. ஆனால் சாமி வந்து எப்படின்னா, அவங்க அம்மா வந்து பாமனில் அவருடைய வீடு இப்போ நினைவாலயமாக இருக்குது. அங்கே தான் அவங்க இருந்தாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக அப்பாவை பார்க்கணும், அந்த சாமியை பார்க்கணும், பாமன் சாமியை பார்க்கணுன்னு ஆசை. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, சிவஞானத்தம்மாள் என்ன செய்கிறாங்க, திருவான்மையூரில் இருக்கிற பாமன் சாமிகளுக்கு அவருடைய சிசியர்களுக்கெலாம் ஒரு தந்தியை கொடுத்துட்டு இவங்க வந்து ட்ரெயின் ஏறி அவருடைய மயனோட அங்கே போகிறாங்க. போகும்போது அப்போ சின்னசாமி சோசியர் இப்போ அவர் வந்து சாமிக்கு வந்து அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இடம் கொடுத்தாரு. திருவான்மையூரும் கோயிலும் வந்து 4 ஏக்கர். அந்த அது வந்து சாமிக்கு கிடைச்ச சன்மானத்தால் வாங்கினது. நாங்கள் கோவிலுக்கு போன தினமன்று ஸ்ரீமத் பாமன் சுவாமியோட பிறந்த தினங்க. அன்னைக்கு சிறப்பாக அபிஷேகம் அலங்காரம் நடந்ததுங்க. ரொம்ப நல்லதாங்க போயிருக்கோம். அந்த தரிசனத்தை நாங்கள் உங்களுக்கும் காட்டுறோம். உங்களுக்கும் நல்லதே நடக்கணும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருளும் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகா, வேலும் மயிலும் ஒன்னை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி எப்பவும் என் மனசு உன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். என் பேர் ரவிக்குமார். நான் அந்த பிரபல கோயில் நிர்வாகியாக இருக்கேன். சாமி வந்து 1850 வந்து ராமேஸ்வரத்தில் டேட்டு சரியாக கரெக்டாக இருக்கும்போது 1850ங்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் சாமி பாமன் சாமிகள் பிறந்தாங்க. ஆனால் வாழ்ந்தது வந்து பாமனில் 42 வருஷம் பாமனில் வாழ்ந்துருக்காங்க. அவர் சின்ன பிள்ளைகளையும் முருகரை பற்றி ரொம்ப பக்தியில் இருக்காங்க. 12 வயசுலேயே முருகர் மேலே பக்தியில் ஒரு பாடல், ராமேஸ்வரத்தில் மேலக்கோபுரத்தில் ஒரு முருகர், சின்ன முருகராக இருப்பார். அவர் வந்து கங்கையே சடை வைத்த மகனின் முதல் பாடல். சாமியுடைய பாடல் வந்து 6666 பாடல். ஒவ்வொரு பாடலும் முருகனால் அங்கீகரிக்கப்பட்ட பாடல்னு சொல்கிறாங்க சாமி. நான் ஒரு 20 வருஷம் அந்த ஸ்தலத்துக்கு வரேன். பாமன் சாமிகள் தவம் செஞ்ச தவபூமி இந்த இடம். இங்கே வந்த கோடான கோடி பக்தர்கள்
நிறையா பல்வேறு நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. அவங்க சொல்ல கேட்கவே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவோ துன்பங்களில் அந்த பக்தர்களை சாமியில் அதிலேருந்து அவங்கள காப்பாற்றிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நானே நிறைய நலன்கள் அடைஞ்சிருக்கேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் இங்கே வந்தேன். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருந்து எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் நான் சாமிகிட்ட பிறவேற வணிகர்களுக்கு சொல்லி கேள்விப்பட்ட இந்த ஸ்தலத்துக்கு வந்தேன். இப்போ அந்த பிரச்சனைலாம் ஒரு கடுகளை கூட இல்லை. நாங்கள் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோம். நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், வடுதூர் விளக்கு ரோட்டில். ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தேன். சாமியின் மேலே பாரத்தை போட்டு இன்றைக்கி பேர் சொல்கிற அளவுக்கு நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அந்த பகுதியில் என் தொழில் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் பாமன் சாமி தான் காரணம். நான் என் குலசாமியை கூட வணங்குறதில்ல. என் வாயில் வர்றது அப்புறம் பாமன் சாமிகளுடைய நாமந்தான். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது விபீஷணன் டெம்பிளும் ராமேஸ்வரம் ஹார்பரும் தாங்க. அப்படியே வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியிலேருந்து உங்கள் ரேவதி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.